இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தந்தை மோதிலால் நேரு அவர்களின் சாதனை சரித்திரத்தை சான்றோர் சரித்திரம் நிகழ்ச்சியில் பெருமையுடன் நினைவு கூறுகின்றோம். இந்திய விடுதலைப் போராட்டத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராகவும் சிறந்த வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தவர்தான் மோதிலால் நேரு. 1861ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி அன்று ஆக்ராவில் ஒரு காஷ்மீரி பண்டித குடும்பத்தில் பிறந்தார். மோதிலால் நேரு அவர்கள் 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இயற்கை எய்தினார். அலகாபாத்தில் சட்டம் பயின்று உயர்நீதிமன்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றார் மோதிலால் நேரு அவர்கள். பின்னர் சொரூபராணியை திருமணம் செய்தார்கள். ஜவஹர்லால் நேரு விஜயலட்சுமி பண்டித் மற்றும் கிருஷ்ணா ஆதி சிங் ஆகிய வாரிசுகளை பெற்றெடுத்தார். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 2 முறை பணியாற்றினார். 1923இல் CR தாஸ் அவர்களுடன் இணைந்து சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார். 1928ஆம் ஆண்டு இந்தியாவிற்கான அரசியலமைப்பு வரைவை உருவாக்க மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இதுவே நேரு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. தொடக்கத்தில் மேலை நாட்டு வாழ்க்கை முறையை விரும்பிய இவர் பிற்காலத்தில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்டு எளிமையான கதர் உடைக்கு மாறினார். மோதிலால் நேருவின் மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் இந்தியாவின் அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக தொடர்ந்து அங்கம் வகித்து வருகின்றது.